கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையப் போகிறதா? என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது? கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய ஏதாவது கெடுபலன் இருக்கிறதா? இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத பலன்கள். சூரியன் உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி. இவர் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் ருணரோக சத்துருஸ்தானம் எனப்படுகின்ற 6ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கின்ற மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். அடுத்து உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அவர் எங்கே இருக்கார் அப்படின்றது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமாக இருக்கும். மாதம் தொடங்கும் போது அவர் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பார். பொதுவாக செவ்வாய் 6ல் இருக்கிறது நல்லது தான். இயற்கை அசுப கிரகங்கள் மறைவிடங்களில் இருக்கிறது, அதில் 6ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு. ஆனால் இந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அது கன்னி வீடாக வருகிறது. கன்னியில் செவ்வாய் வரும்போது பலம் குறையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட அம்சம். அதோடு சேர்ந்து அந்த செவ்வாயை சனி பார்த்து கொண்டு இருக்கின்றார். செவ்வாய் சனியுடைய பார்வை சமசப்தமமாக ஒருத்தரை ஒருத்தர் 2 பேரும் பார்க்கறதுன்னு சொல்லக்கூடிய விஷயம். மேலும் அந்த சனி விரய சனியாக 7.5 சனியாக இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி. அதனால் இந்த மாதத்தில் செவ்வாய் கன்னியில் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணும். கடன் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அணுகணும்னு சொன்னால் மிகச்சரியாக திட்டமிடுதல் உங்களுக்கு தேவை. அதே போல் யாரையும் சத்துருவாக நீங்கள் பாவிக்கக்கூடாது. யாராவது உங்களை வேண்டுமென்றே சத்துருவாக ஆக்கணும், உங்களோட சண்டையிடணும், அதனால் ஆதாயம் தேடணும் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் கட்டுக்கோப்போடு இருக்கணும். அதுக்காகத்தான் இதை நம்ம பார்க்குறது. நம்ம இந்த பலனை பார்க்கும்போது அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இல்லை, அது மேலே இறைவனிடத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இப்படிப்பட்ட நிலை இருக்குது, நம்ம இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பார்க்குறோம். மேலும் கெடு பலன் இருந்தால் அதை குறைத்து கொள்ளலாம், நல்ல பலன் இருந்தால் அதை கூட்டிக் கொள்ளலாம். அதுக்காக நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த செப்டம்பர் மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன, செவ்வாய் அது வரைக்கும் இந்த கன்னியில் இருப்பார், சனியுடைய பார்வையில் இருப்பார். கவனமாக இருக்கணும். பிறரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் செப்டம்பர் மாதத்தினுடைய 13ஆம் தேதி கன்னியிலிருந்து விடுபட்டு துலாத்திற்கு வரார். உங்களுடைய யோக காலம் தொடங்குகின்றது. இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நீங்கள் மேற்சொன்ன விஷயங்கள் ருண ரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய கடன் நோய் பகை இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதன் பிறகு ராசியாதிபதி செவ்வாய் 7ஆம் இடமான துலா ராசி ஒரு சுபருடைய வீட்டிற்கு ராசியை பார்க்குறார். ரொம்ப விசேஷம். ராசியாதிபதி ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறதே மிக விசேஷமான ஒரு அம்சம். அப்படிப்பட்ட அம்சம் உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ அவர் துலா ராசிக்கு வரார், இப்போ கிடைக்கும். இதன் பிறகு அவர் மகர ராசிக்கு வரும்போது மகரம் கும்பம் மீனம் மேஷம்னு சொல்லி 4ஆம் பார்வையாக பார்ப்பார். இதற்கு முன்னதாக கன்னியில் இருந்தார் இல்லையா, அப்போ 8ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு இருந்தார். 4, 8 அப்படின்னு சொல்லக்கூடியது விசேஷ பார்வைகள். இந்த 7ஆம் இடம் தான் பொதுவான நேரடியான பார்வை. அந்த பார்வை இப்போ கிடைச்சிட்ருக்கு. இதே 7ஆம் இட பார்வை கிடைக்கணும்னு சொன்னால் ஏறக்குறைய 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஆகும் மறுபடியும். அதனால் இது ஒரு பொற்காலம், இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 17 நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். என்னெல்லாம் நடக்கும் இந்த பார்வையினால் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு தைரியமானது உண்டாகும். எப்போ 7.5 சனி வந்ததோ அதிலிருந்தே உங்களிடத்தில் கொஞ்சம் தொய்வு காணப்படுகிறது. முன்னாடிலாம் இருந்த ஒரு வேகம் இப்போ இல்லை. முன்னெல்லாம் யோசிக்காமல் எதுனாலும் செய்வோம், இப்போ கொஞ்சம் யோசனையாக இருக்குது. சில சமயத்தில் பயப்பட வேண்டியதாக கூட இருக்குது. அல்லது அந்த மணி ஃப்ளோ முன்ன அளவுக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிலை இருக்கும். இப்போ அதெல்லாம் சரியாயிடும். அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் ராசியாதிபதி ராசியை பார்க்கறது தான் விசேஷம். செவ்வாயுடைய பார்வை அவர் ஒரு இயற்கை அசுப கிரகம், அவர் பார்க்குறது நல்லதா இல்லையான்றதுலாம் வேறு. ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்குறார். அப்போது ஒரு குழந்தையை அந்த குழந்தையுடைய தாய் பெற்றோர் பார்த்துக்கிற மாதிரி.
கட்டப்பட்ட ஒரு வீட்டை அந்த வீட்டினுடைய யார் கஷ்டப்பட்டு கட்டினாரோ அவரே பார்த்துக்கிற மாதிரி அந்த செவ்வாய் வந்து ராசியை பார்க்கறது, அதனால உங்களுக்கு நல்லது. ரெண்டாவது, அவர் சுக்கிரன் வீட்டில் இருந்து பார்க்கறதுனால சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகமானது ஏற்படுகிறது. ஏழரை சனி நடக்குது, விரயமாகணும், எப்படி சொத்து சேர்க்க முடியும்? அந்த விரயத்தையே நீங்கள் சொத்தாக மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மனை வாங்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம். இப்போது உடனடியாக அது உங்களுக்கு எந்த பலனையும் தரப்போகிறது கிடையாது. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய விலை வந்து மெதுவாக ஏறிக்கொண்டு இருக்கும். ஃப்யூச்சரில் அது ஒரு நல்ல சொத்தாக உங்களுக்கு இருந்து கை கொடுக்கும். அதே போல் மனை இருக்கக்கூடியவர்கள் வீடு கட்டக்கூடிய முயற்சியை செய்யலாம். ஏன்னா அந்த செவ்வாய் பூமி காரகன் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். செவ்வாய் சுக்கிரன் சேரும்போது ஒருத்தர் வந்து மனை வாங்கி வீடு கட்ட முடியும். அந்த ஒரு அம்சமானது ஏற்படுகிறது. அதனால் நீங்கள் வந்து வீடு கட்டக்கூடிய பணியை செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதிக்கு பிறகு தாராளமாக தொடங்கலாம். அந்த சுக்கிரன்னு சொல்கிறோம் இல்லையா, செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர், அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது இந்த மாதம் தொடங்கும் போது 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு அவர் வந்து 5ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். இப்போ இந்த செவ்வாய் நகர்ந்த பின்ன சுக்கிரன் நகர்ந்துடுவார். அப்போ செவ்வாய் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்திற்கு வரார் சொன்னால் பூர்வீகத்தில் உங்களுக்கு மனை இருந்தால் கூட நீங்கள் வீடு கட்டலாம். நீங்கள் கட்டுற வீடு எதிர்கால சந்ததியினருக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரப்போகின்றது. அதனால் நீங்கள் வீடு கட்டலாம். பெண்மணிகள் ஆபரணங்கள் வாங்கலாம். வைரம் வாங்கணுன்ற ஆசை இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. வைரம் போடலாமா போடக்கூடாதான்னு தெரியல. ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து வாங்காமல் இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வைரம் வாங்கலாம். வைரத்தை நம்ம வந்து நவரத்தினங்களில் ஒன்றாக பாவித்து அதை மோதிரத்திலே வைத்து அந்த ஓப்பன் செட்டிங்காக நம்ம போட்டுக்கிறோம் சொன்னாதான் உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்து போடலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கலாம். ஆனால் வைரம் வந்து மூக்குத்தியில் அந்த வைரக்கல் வதிச்சு நீங்கள் போட்டுக்கிறீங்க, தோடு அணிந்துக்கிறீங்க, நெக்லஸில் வைரம் பதிச்சு நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னு சொன்னால் போட்டுக்கலாம். ஏன்னா மூக்குத்தி தோடுன்றதில் வைரம் தாராளமாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நெக்லஸ் வந்து நீங்கள் அக்கேஷ்னலாக எப்பயாவது தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அப்போ நீங்கள் வைரம் வாங்கலாம். கல்யாணத்தப்போ வைர மோதிரம் போட்டாங்க, தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஆண்கள் மோதிரமாக வந்து ஓப்பன் செட்டிங்காக வச்சு போகிறதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் கல்யாணத்தப்போ போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வைர மோதிரம் வந்து போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் இந்த செவ்வாயுடைய பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கிற பலன், சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால கிடைக்கிற பலன். அதை தாண்டி அந்த செவ்வாய்க்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. குரு செவ்வாய் சேரும்போது குருமங்கள யோகமானது உண்டாகும். அப்போ குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு நேரடியாக 5ஆம் பார்வையாக அவர் பார்க்குறாரு. குரு பார்வையை செவ்வாய் கிரகித்து ராசியை பார்த்து உங்களுக்கு பலன் தருவார். ஒரு ஒளி வந்து ஒரு இடத்திலிருந்து கிடைத்து அங்கிருந்து பிரதிபலிக்கிறது இல்லையா, அப்படியாக குருவுடைய பார்வை பிரதிபலிக்கின்றது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் இவர்களின் நிலை, சூரியன் 5, 6ஆம் இடங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து இந்த பலன்கள் கணிக்கப்பட்டது. அது இப்போது உங்களிடத்தில் சொல்லப்பட்டது. ஸோ முதல் 13 நாட்கள் நிதானமாக இருங்க. அதன் பிறகு முக்கியமான விஷயங்கள், சொத்து வாங்கிறது, நகை ஆபரணங்கள் வாங்கிறது, உங்களுடைய தொழில் சம்பந்தமாக மூலதனம் அதிகமாக போடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். மன வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் நற்பலன் முழுமையாக கிடைக்கிறதுக்கு, கெடுபலனை முற்றிலுமாக தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த செவ்வாய் சுக்கிரன் வீட்டிலேருந்து பார்க்குறாரு, அம்பிகையை வழிபடணும். செவ்வாய்க்கிழமை நாட்கள்லாம் ஒவ்வொரு வாரத்துலேயும் அம்பாவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் மாதம் சிறப்பாக